கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் தீவிரமாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் என்னென்னன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். துன்புறுத்தலின் மத்தியில் கிறிஸ்துவுக்காக நிலைத்திருப்போம். முக்கியமாக நம்ம படிக்க வேண்டிய வசனம் மத்தேயு 10:22 என் நாமத்தினாலே நீங்கள் எல்லோரும் பகைக்கப்படுவீர்கள், இறுதி வரைக்கும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இன்ட்ரடக்ஷனாக ஒரு அறிமுகம் சொல்கிறேன். இன்று நாம் மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக உண்மையை பற்றி சிந்திக்க போகிறோம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்றால் நமது வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிடும் என்று வேதாகமும் சொல்லவில்லை. மாறாக சில சமயங்களில் கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் சோதனைகளும் எதிர்ப்புகளும் நிராகரிப்புகளும் துன்பங்களும் வரலாம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே எச்சரித்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் பயப்படாதிருங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. முடிவு வரை நிலைத்திருங்கள் அப்படின்னு நமக்கு தைரியம் கொடுக்குறாரு. ஆகவே இன்றைக்கு நாம் ஒரு கேள்வியை நம்மிடமே கேட்டுக்கொள்ள வேண்டும். துன்பம் வந்தால் நான் கிறிஸ்துவை விட்டு விடுவேனா, அல்லது துன்பத்தின் மத்தியிலும் அவருக்காக நிலைத்திருப்பேனா? ஒன்று, இயேசு நம்மை எதற்காக அனுப்புகிறார்? மத்தேயு 10:16 நம்ம பார்த்தோம்னா, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகவே பாம்புகளைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல வஞ்சகமற்றவர்களுமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதோ ஓநாய்கள் நடுவே ஆடுகளை அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். இது மிகவும் வலிமையான ஒரு வார்த்தை. அதுவரை இயேசு தமது சீஷர்களிடம் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் எல்லோரும் உங்களை வரவேற்பார்கள் என்று சொல்லவில்லை. அதற்கு பதிலாக ஓநாய்களின் நடுவே ஆடுகளைப் போல என்று சொல்லுகிறார். அதாவது நாம் சத்தியத்தை அறிவிக்கும் போது எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடாது. சிலர் கேட்பாங்க, சிலர் ஏற்றுக்கொள்வாங்க, சிலர் நம்மை மதிப்பாங்க, சிலர் எதிர்ப்பாங்க, சிலர் கேலி செய்வாங்க, சிலர் நிராகரிச்சிடுவாங்க, சிலர் நம்ம தவறாக புரிந்து கொள்வார்கள். இதற்காக நாம் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு இதை முன்பே நமக்கு சொல்லிட்டாரு. பாம்பை போல் விவேகம், புறாவை போல் தூய்மை. நம்ம அதே வசனத்தில் நம்ம அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு ஒரு முக்கியமான ஆலோசனை தரார். பாம்புகளைப் போல விவேகம் உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடமற்றவர்களாகவும் இருங்கள். இங்கே 2 குணங்கள் நமக்கு தேவை என்று ஆண்டவராகிய இயேசு கூறுகிறார். முதலாவது விவேகம். நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக அறிவில்லாமல் செயல்படக்கூடாது. யாரிடம் என்ன பேச வேண்டும், எப்போது பேசணும், எப்படி பேசணும், எந்த சூழ்நிலையில் அமைதியாக இருக்கணும், எப்படி விலகி செல்லணும், எப்போது விலகி செல்லணும், இவற்றில் நம்ம ஞானத்துடன் செயல்பட வேண்டும். இரண்டாவதாக தூய்மை. விவேகம் என்ற பெயரில் ஏமாற்றக்கூடாது. சத்தியத்தை அறிவிக்கும் போது பொய் சொல்லக்கூடாது. மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. வெறுப்புடன் நடக்கக்கூடாது. ஆகவே பாம்பின் விவேகமும் புறாவின் தூய்மையும் இரண்டும் நமக்கு தேவை. மூன்றாவது பாயிண்ட்டு, துன்புறுத்தல் வரலாம், ஆனால் அது முடிவு அல்ல. மத்தேயு 10:17 என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்களுடைய ஜெப ஆலயங்களில் உங்களை சாட்டையினால் அடிப்பார்கள்.
சீடர்கள் அதிகாரிகளின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று இயேசு எச்சரிக்கிறார். அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம், அவர்கள் அடிக்கப்படலாம், அவர்கள் ஆளுநர்கள் மற்றும் அரசர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படலாம். ஆனால் கவனியுங்கள், அது வெறும் துன்பம் அல்ல, அது சாட்சியாக மாறும் ஒரு வாய்ப்பு. நாம் சில நேரங்களில் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது என்று நம்ம கேட்குறோம். ஆனால் தேவன் சில சமயங்களில் நமது கஷ்டமான சூழ்நிலையையே ஒரு சாட்சிக்கான வாய்ப்பாக மாற்றுகிறார். நாம் வசதியாக இருக்கும்போது நமது விசுவாசத்தை பற்றி பேசுவது ரொம்ப சிம்பிள், ஈஸி, எளிது. ஆனால் பிரச்சனையின் நடுவில் நான் கிறிஸ்துவை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்வது உண்மையான விசுவாசத்தின் வெளிப்பாடு. பகுதி 4. நான் என்ன பேசுவது என்று பயப்பட வேண்டாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாமலிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் இல்லை, உங்களுடைய பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறவர். ஆமென். சோதனை நேரத்தில் என்ன பேசுவது என்று முன்கூட்டியே பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏனெனில் தேவனுடைய ஆவி நமக்கு உதவி செய்வார். இதன் பொருள் நாம் வேதாகமத்தை படிக்க வேண்டியதில்லை என்பதல்ல. மாறாக நாம் தேவனுடைய வார்த்தையை அறிந்து ஜெபித்து தேவனை நம்பி நடக்க வேண்டும். சரியான நேரத்தில் தேவன் நமக்கு ஞானத்தை தருவார். ஆகையால் சூழ்நிலை பெரியதாக இருந்தாலும் நம்முடைய தேவன் அதைவிட பெரியவர். 5வது பகுதி, குடும்பத்திலிருந்து எதிர்ப்பு வரலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலேயே 21, 22ஆம் வசனத்தில் சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்ய ஒப்பு கொடுப்பார்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள். இறுதி வரைக்கும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்றது வசனம் சொல்லுது. சில நேரங்களில் விசுவாசத்தின் காரணமாக குடும்பத்திலேயே பிரச்சனைகள் ஏற்படலாம். நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் கூட நம்ம தவறாக புரிந்து கொள்ளலாம். நீ ஏன் இவ்வாறு செய்கிறாய், நீ ஏன் இந்த பாதையில் செல்கிறாய், இதனால் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது அப்படின்னு கேட்கலாம். அந்த நேரத்தில் நாம் கோபப்படக்கூடாது, அவர்களை வெறுக்கவும் கூடாது, அவர்களுக்காக ஜெபிக்கணும். நமது வாழ்க்கையின் மூலம் கிறிஸ்துவின் அன்பை காட்டணும். ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய சத்தியத்தில் நாம் சமரசம் செய்யவே கூடாது. பகுதி 6, முடிவு வரை நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 10:22 அதான் சொல்லுது. என் நாமத்தினாலே நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், இறுதி வரைக்கும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இங்கே நிலைத்திருத்தல் அப்படின்னு சொன்னால் மிகவும் முக்கியம். ஒரு நாள் விசுவாசமாக இருப்பது மட்டும் போதாது, இல்லை ஒரு மாதம் விசுவாசமாக இருப்பது மட்டும் போதாது. சோதனை வராத போது விசுவாசமாக இருப்பது ரொம்ப சிம்பிள். ஆனால் சோதனை வந்த போதும் விசுவாசமாக இருப்பது தான் உண்மையான நிலைத்திருத்தல் அப்படின்னு சொல்லணும். சூழ்நிலை மாறினாலும் என் விசுவாசம் மாறாது. மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டாலும் நிராகரித்தாலும் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவேன். எனக்கு வசதி இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் நான் தேவனோடு நடப்பேன் அப்படின்னு இருக்கணும். பகுதி 7, துன்புறுத்தல் வந்தால் ஓடுவது எப்போதும் கோழைத்தனம் அல்ல. மத்தேயு 10:23 என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் வேறொரு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனிதகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி வர முடியாது என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மற்றொரு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள் என்று சொல்கிறாரு. இதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். விசுவாசம் என்றால் தேவையில்லாமல் ஆபத்தை தேடுவது அல்ல. விவேகம் வேண்டும். தேவையற்ற ஆபத்தை ஏற்படுத்தி கொண்டு நான் விசுவாசத்திற்காக இதை செய்கிறேன்,
என்று சொல்ல வேண்டியதில்லை. இயேசு நமக்கு தைரியத்தையும் விவேகத்தையும் இரண்டையும் கற்றுக் கொடுக்கிறார். பகுதி 8. இயேசுவின் பாதையை பின்பற்றுகிறவர்களுக்கு சோதனைகள் வரலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 24, 25 என்ன சொல்லுதுன்னா, சீடன் தன் போதகனை விடவும் வேலைக்காரன் தன் எஜமானை விடவும் மேலானவன் இல்லை. சீடன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமான் போலவும் இருப்பது போதும் வீட்டு எஜமானனையே பேசபிள் என்று சொன்னார்கள் என்றால் அவன் குடும்பத்தினரை இன்னும் அதிகமாக சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு பார்க்கிறோம். சீஷன் குருவிலும் மேலானவன் அல்ல. இயேசுவே எதிர்ப்பையும் அவமானத்தையும் சந்தித்தார். அப்படின்னா அவரை பின்பற்றுகிற நாமும் சில சமயங்களில் எதிர்ப்பை சந்திக்க நேரிடுகிறது. ஆனால் நாம் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, துன்பம் வந்துவிட்டது என்பதால் தேவன் நம்மை விட்டுவிட்டார் என்று அர்த்தமல்ல. சில சமயங்களில் துன்பத்தின் நடுவில் தான் தேவனுடைய கிருபையை இன்னும் ஆழமாக அனுபவிக்கிறோம். பகுதி 9. மனிதர்களுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயப்பட வேண்டும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28 என்ன சொல்லுதுன்னா, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாக இல்லாமல் சரீரத்தை மட்டும் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் நம்முடைய உடலை பாதிக்கலாம், நம்ம அவமதிக்கலாம், நம்ம நிராகரிக்கலாம், நம்மை பற்றி தவறாக பேசலாம். ஆனால் நமது நித்திய வாழ்க்கை தேவனுடைய கைகளில் தான் உள்ளது. எனவே மனிதர்களின் கருத்தை விட தேவனுடைய கருத்து முக்கியம். மக்கள் என்ன சொல்லுவார்கள் என்று மட்டும் சிந்திக்காமல் தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னு நாம் சிந்திக்கணும். 10ஆம் பகுதி, அடைக்கலான் குருவிகளை கவனிக்கும் தேவன் நம்மையும் கவனிக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் 30, 31. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆனாலும் உங்களுடைய பிதாவின் விருப்பம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாவது தரையிலே விழாது. உங்களுடைய தலையில் உள்ள முடிகளெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அதனால் பயப்படாமல் இருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். இது ஒரு மிகவும் ஆறுதலான பகுதி. ஒரு சிறிய அடைக்கலான் குருவி கூட தேவனுக்கு தெரியாமல் கரையில் விழாது என்று ஆண்டவராகிய இயேசு கூறுகிறார். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்றும் கூறுகிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, தேவன் நம்மை மறந்து விடவில்லை. நாம் கஷ்டப்படும் போது தேவன் அறிந்திருக்கிறார், நாம் அழும்போது தேவன் அறிந்திருக்கிறார், நாம் தனிமையாக உணரும் போது தேவன் அறிந்திருக்கிறார். மற்றவர்கள் நம்மை நிராகரித்தாலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு மீண்டும் சொல்கிறார், பயப்படாதிருங்கள். பகுதி 11. சத்தியத்தை மறைக்காமல் தைரியமாக அறிவிப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 26, 27 இயேசு உண்மையை வெளிப்படையாக அறிவிக்க சொல்கிறார். இருளில் கெட்டதை வெளிச்சத்தில் அறிவிக்க வேண்டும். காதில் கேட்கப்பட்டதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். இதன் மூலம் நாம் ஒரு பெரிய பொறுப்பை பெறுகிறோம். தேவனுடைய வார்த்தையை நமக்குள் மட்டும் வைத்து கொள்ளாமல் மற்றவர்களோடும் பகிர வேண்டும். இது நாம் ஒரு பெரிய பிரசங்கியாராக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வேதாகம வசனத்தை பகிரலாம், ஒருவருக்காக ஜெபிக்கலாம், ஒரு துன்பத்தில் இருக்கும் மனிதருக்கு ஆறுதல் சொல்லலாம். நமது வாழ்க்கையின் மூலம் கிறிஸ்துவின் அன்பை காட்டலாம். இவையெல்லாம் கூட சாட்சிகள் தான். பகுதி 12. கிறிஸ்துவை விட எதையும் மேலாக நேசிக்கக்கூடாது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 36 வசனம் என்ன சொல்லுதுன்னா, தகப்பனையாவது தாயையாவது என்னை விட அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு தகுதியானவன் இல்லை. மகனையாவது மகளையாவது என்னை விட அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு தகுதியானவன் இல்லை அது என்று வசனம் சொல்கிறாங்க. என்னிலும் அதிகமாக தகப்பனையாவது தாயையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இது குடும்பத்தை நேசிக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. வேதாகமம் பெரியோரையும் மதிக்கணும், குடும்பத்தை நேசிக்கவும் கற்றுக் கொடுக்குது.
ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு வரிசையாக சொல்கிறாரு. முதல்ல வந்து தேவன், பின்னர் தான் மற்ற அனைத்தும். குடும்பத்தை நேசிப்போம், நண்பர்களை நேசிப்போம், சகோதர சகோதரிகளை நேசிப்போம். ஆனால் தேவனுடைய சத்தியத்திற்கு எதிராக எந்த உறவையும் நாம் மேலாக வைக்கக்கூடாது. பகுதி 13, சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றுவோம். மத்தேயு 10:38. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு தகுதியானவன் இல்லை. அல்லவராக இயேசு சொல்றார், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சிலுவை என்பது ஒரு சின்னம் மட்டும் அல்ல, அது நமது சுயநலத்தை விட்டு விடுதல், தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிதல், சோதனையிலும் விசுவாசமாக இருத்தல், சத்தியத்திற்காக தியாகம் செய்தல், தேவனுடைய பணிக்காக நமது நேரத்தையும் உழைப்பையும் அர்ப்பணித்தல். இவை அனைத்தும் சிலுவையை சுமக்கும் வாழ்க்கையின் பகுதிகள். ஆகவே நமக்கு என்ன கிடைக்கும் என்று மட்டும் கேட்காம, தேவனுக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். பகுதி 14, கஷ்டப்படும் சகோதர சகோதரிகளுக்கு உதவ வேண்டும். நாம் துன்புறுத்தலை பற்றி பேசும்போது மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் மறந்துவிடக்கூடாது. நாம் மட்டும் நிலைத்திருப்பது போதாது, துன்பப்படுகிற மற்றவர்களையும் தாங்க வேண்டும். யாராவது மனம் உடைந்திருந்தால் அவர்களை உற்சாகப்படுத்தணும். யாராவது தனிமையில் இருந்தால் அவர்களுடன் கூட நம்ம போய் இருந்து, யாராவது தேவையில் இருந்தால் நம்மால் முடிந்த உதவி செய்யணும். மத்தேயு 10:42 இவ்வாறு சொல்கிறாரு, ஷீழன் என்னும் பெயரின் நிமித்தம் ஒரு சிறியவர்களில் ஒருவனுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் மட்டும் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை பெறாமல் போக மாட்டான் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு ஒரு சிறிய உதாரணத்தை கொடுக்கிறார். ஒரு சீடனுக்கு ஒரு கப் குளிர்ந்த தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கான பலனை அவன் இழக்க மாட்டான். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் உண்மை என்னன்னா, தேவனுடைய பார்வையில் அன்புடன் செய்யப்படும் சின்ன செயல் கூட, சிறிய செயலும் பெரிய மதிப்பு. அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தை, அவங்களுக்காக ஜெபிக்கிறது, அவங்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு சகோதரனை உற்சாகப்படுத்துது, இவை அனைத்தும் தேவனுடைய பார்வையில் மதிப்புடையவை. பகுதி 15, துன்புறுத்துகிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம். துன்புறுத்தப்படுகிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம். மத்தேயு 5:10 ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இது மிகவும் பெரிய வாக்குத்தத்தம், வாக்குறுதி. உலகம் சொல்லலாம், நீ தோத்துட்ட. ஆனால் தேவன் சொல்றாரு, நீ விசுவாசமாக இருந்தாய். உலகம் நம்மை நிராகரிக்கலாம், ஆனால் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். உலகம் நமக்கு துன்பத்தை தரலாம், ஆனால் தேவன் நித்திய நம்பிக்கையை தருகிறார். ஆகவே தற்காலிகமான துன்பத்தை பார்த்து நித்தியமான வாக்குறுதியை மறந்துவிடக்கூடாது. பகுதி 16, ஆதி கிறிஸ்தவர்கள் நமக்கு முன்மாதிரி. ஆதி திருச்சபையில் விசுவாசிகள் துன்பப்படுகிற சகோதரர்களை தனியாக விட்டுவிட மாட்டாங்க. சிறையில் இருந்தவர்களை சந்திப்பாங்க, தேவையான பொருட்களை எல்லாம் அனுப்புவாங்க, அவர்களுக்காக ஜெபம் செய்வாங்க, தங்களுடைய சகோதரர்களில் துன்பத்தில் பங்கெடுத்தாங்க. இது குறித்து பிலிப்பியர் 4:14 பவுல் ஊழியத்தில் சொல்கிறார். பிலிப்பி சபையினர் எவ்வாறு பங்கெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி, இது நமக்கு ஒரு அழைப்பாக நம்ம எண்ணி பார்க்கணும். ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமப்போம். நான் மட்டும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காம, என் சகோதரன் எப்படி இருக்கிறார் என்று நம்ம கேட்கணும். பகுதி 17, புதிய விசுவாசிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை. என்னன்னா, புதுசாக கிறிஸ்துக்குள்ளே வரவங்க சில பேர் வழி விலகி போயிடுவாங்க, சோதனைகள் வரும்போது பின்வாங்கி போயிடுவாங்க. அவங்களுக்காக தான்
நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் வாழ்க்கை உடனடியாக எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விட்டுப்பட்டுரும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சில நேரங்களில் புதிய சோதனைகள் வரலாம். சில பழைய நண்பர்கள் கூட விலகி போயிடலாம் உங்களை விட்டு. சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். சிலர் உங்கள் விசுவாசத்தை கேலி செய்வாங்க. சில சமயத்தில் உங்கள் குடும்பத்திலேயே பல தரப்பட்ட கேள்விங்கள்லாம் கேட்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். நீங்கள் தனியாக இல்லை. உங்களோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை உங்களோடு இருக்கிறது. ஜெபம் உங்களோடு இருக்கிறது. விசுவாச சகோதர சகோதரிகள் உங்களோடு இருக்கிறார்கள். ஆகவே சோதனை வந்தவுடன் பின்வாங்க வேண்டாம். வார்த்தையில் சத்தியத்தில் நிலைத்திருக்கணும். ஜெபத்தில் நிலைத்திருக்கணும். சபை ஐக்கியத்தில் நிலைத்திருக்கணும். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும். 18வது பகுதி. அதில் நம்முடைய வேலை, நம்முடைய பணி அப்படின்னா, ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும். தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பு என்ன? நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காரு? நாம் பெற்ற சத்தியத்தை நம்மிடம் மட்டும் வைத்து கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்கும் அந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். ஆனால் அதை செய்யும்போது எப்படி செய்யணும்? அன்புடன் செய்ய வேண்டும், விவேகத்துடன் செய்ய வேண்டும், தூய்மையுடன் செய்ய வேண்டும், கட்டாயப்படுத்தாமல் செய்யணும். மனிதர்களை ரொம்ப மரியாதை கொடுத்து அதை செய்யணும். எதிர்ப்பு வந்தால் கோவப்படக்கூடாது. ஜபத்தோடு நம்ம இந்த ஊழியத்தை செய்யணும். நமது வாழ்க்கையே ஒரு சாட்சியாக இருக்கணும். கன்க்ளூஷனாக, முடிவுரையாக, அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நாம் மத்திய 10 அவரை இயேசு கிறிஸ்து கூறிய பல முக்கியமான உண்மைகளை பார்த்தோம். ஓநாய்களின் நடுவே ஆடுகளைப் போல அனுப்பப்படுகிறோம். ஆனால் நாம் தனியாக அனுப்பப்படவில்லை. விவேகம் இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். துன்புறுத்தல் வந்தாலும் பயப்படக்கூடாது. மனிதர்களை விட தேவனை நம்ப வேண்டும். குடும்பத்தையும் நேசிக்க வேண்டும். ஆனால் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். சிலுவையை சுமந்து கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். துன்பப்படுகிற சகோதர சகோதரிகளுக்கு உதவ வேண்டும். சிறிய அன்பு செயல்களையும் அடிக்கடி அவங்களுக்கெல்லாம் விசாரிக்கணும். அதிலும் செய்ய வேண்டும். மிக முக்கியமாக முடிவு வரை நிலைத்திருக்கணும். அப்போ தான் நாம் ரட்சிக்கப்படுவோம். எனவே நம்மளோட ஒரு தீர்மானம் எப்போவுமே நம்ம மனசில் இருக்கணும். சோதனை வந்தாலும் நான் கைவிட மாட்டேன். எதிர்ப்பு வந்தாலும் நான் சத்தியத்தை கைவிட மாட்டேன். மனிதர்கள் என்னை நிராகரித்தாலும் தேவனை நான் நிராகரிக்க மாட்டேன். என் சகோதர சகோதரிகள் துன்பப்படும் போது நான் அவர்களை தனியாக விட்டு விட மாட்டேன். என் சிலுவை சுமந்து இறுதி வரை கிறிஸ்துவை பின்பற்றுவேன் அப்படின்ற தீர்மானத்தில் நம்ம இருக்கணும். கடைசியாக நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிச்சுடுவோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, எங்களை கிறிஸ்துவின் பாதையில் நடத்துவதற்காக உமக்கு நன்றி. சோதனைகள் வரும்போது பயப்படாமல் இருக்க எங்களுக்கு விசுவாசத்தை தாரும். மனிதர்களின் கருத்தை காட்டிலும் உம்முடைய சித்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும். பாம்புகளைப் போல விவேகமுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடமற்றவர்களாகவும் எங்களை நடத்தும். துன்பப்படுகிற எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கொண்டு அவர்களுக்கு உதவக்கூடிய இதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் சிலுவையை சுமந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இறுதி வரை விசுவாசமாக நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் வாழ்க்கை உமது சத்தியத்திற்கு ஒரு நல்ல சாட்சியாக இருக்கட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நன்றி.